உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டுநர்கள். கடும் பனிமூட்டம் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கடும் உறைபனி பொழிவு காரணமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்வெளி, மைதானங்கள், வாகனங்கள் மீது உறைபனி படர்ந்து காணப்பட்டது. இதனால் அதிகாலை நேரங்களில் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்மேக கூட்டங்கள் சூழ்ந்து கடும் பனிமூட்டமாக காணப்படுகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு வெண்மேக கூட்டங்கள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டுநர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகிய நிலையில் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றனர். கடும் பனிமூட்டம் காரணமாக உதகையில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காலை நேரங்களில் பணிக்கு செல்பவர்கள், பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். மார்கழியின் தொடக்கம் ஊட்டியில் இயற்கையின் உச்ச அழகையும் குளிரின் உச்சத்தையும் ஒரு சேர கொண்டு வந்துள்ளது. உறைபனி, சாரல் மழை, பனிமூட்டம் மார்கழி மாதத்தை ஊட்டி உண்மையிலேயே இயற்கையின் திருவிழா போல வரவேற்றுள்ளது. சிம்லாவை மிஞ்சிய ஊட்டியின் அழகை காண மக்கள் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.